வெல்கம் பேக் டு த தேர்ட் எபிசோட் ஆஃப் அவர் சீரீஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் அண்ட் லிக்விடிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் pretty மச் எவ்ரி திங். லைக் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டஃப். நம்ம வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியரிஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு பெருசாக அதில் அட்டென்ஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு கண்டிப்பாக யூ மஸ்ட் பே ஆல் யுவர் அட்டென்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் அவர் லிட்ரலி அவர் ஃப்ரேம் ஒர்க். இங்கேருந்து தான் நம்மளோட மொத்த ட்ரேடிங்கையும் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் எபிசோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிராப் யூர் நோட் அண்ட் பென் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட் நவ் அண்ட் டேக் நோட்ஸ். ஸோ this is going to be interesting. Let's get started. First, who is smart money? ஸ்மார்ட் மணினா என்ன? இந்த வேர்டை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். பட் ஹூ இஸ் ஸ்மார்ட் மணி? மார்க்கெட் எஃபிஷியன்சி பேரடைம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி. இந்த இமேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. அதை சுற்றி தான் அந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி பேரடைமே ரன் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இது. இதை போட்டது ஐசிடி த இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். அவரோட சேனல் செக் பண்ணுறது தான் செக் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது வெதை அவர் போட்டது. ஸோ ஹீஸ் அ கோட். ஓகே, வாட் இஸ் மார்க்கெட் எஃபிஷியன்சி பேரடைம்? மார்க்கெட் எஃபிஷியன்சி பேரடைம்னா ஒரு மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுறதுக்கான ரெண்டு ஒரு சைக்கிள் செயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல பெருசாக ஒரு சர்க்கிள் இருக்கும், இன்னொன்று இடத்துல குட்டியாக ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் வீல் ஐ மீன் ரியர் வீல் கிட்ட வந்து சின்ன ஒரு பேரிங் இருக்கும், அதுக்கடுத்து பெடல் கிட்ட பெரிய பேரிங் இருக்கும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். இந்த டயக்ராம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே ரன் ஆகுறதுனால தான் மார்க்கெட் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது. ஸோ பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சர்க்கிளில் இருக்கிறது ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி. ஹூ இஸ் தட்? We are all that speculative uninformed money. Retail, so-called retail trading group தான் வந்து இந்த speculative uninformed money. What do I mean by retail? ரீட்டெயில்ஸ்னா ஒன்றுமே இல்லை, நம்மள மாதிரியான கஸ்டமர்ஸ் அண்ட் நம்மள மாதிரியான காமன் பீப்புள், நம்மளோட மணி எல்லாமே ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி. தென் ஹூ ஸ்மார்ட் மணி? ஸ்மார்ட் மணினா யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க கிட்ட இருக்கிற மணி நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் தே ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அவங்க தான் மார்க்கெட்டை மேக் பண்ணுறது அண்ட் அவங்க தான் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஸ்மார்ட் மணி வந்து ஒரு இன்ஃபார்ம்டு மணி அண்ட் வி ஆர் அன்இன்ஃபார்ம்டு மணி. வை டு ஐ சே அன்இன்ஃபார்ம்டு மணி அண்ட் இன்ஃபார்ம்டு மணி? Because they know what is going to happen next. They move the market, so they are already informed that the market is going to be at this place, and we are uninformed. We don't know anything. We just look at patterns and shit. That's exactly what is happening here. இதுல ஒரு ட்ரேடை நம்ம இந்த இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணி எப்படி யோசிப்பாங்க, ஸ்மார்ட் மணி எப்படி யோசிப்பாங்க. ஸ்மார்ட் மணி மாதிரி நம்ம யோசிச்சா இந்த பெரிய சர்க்கிள்குள்ளே இருக்கிற நம்ம வந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கு எப்படி போகிறது? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரேட் செட்டப். வாட் டு ஐ மீன் பை எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரேட் செட்டப்? ஒரு ட்ரேடை நீங்கள் ட்ரேடை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும்? வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் யூ ஷுட் பி வாட்சிங் பிஃபோர் யூ லுக் ஃபார் அ ட்ரேட் செட்டப்? First things first, context. What is the context of the trade? அந்த ட்ரேடோட கான்டெக்ட் என்ன? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருக்குன்றதுனால நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா that trade is going to rip your ass off. So what do I mean by context? கான்டெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடை சரவுண்ட் பண்ணி என்னென்ன உங்கள் ட்ரேடை ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கு என்னென்ன கான்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் இருக்கா, லிக்விடிட்டி இருக்கா? லிக்விடிட்டி பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி சில செட் ஆஃப் கான்டெக்ட் உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ஒரு ட்ரேடை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த கான்டெக்ட் அப்படின்னா இந்த கான்டெக்ட்டை நான் எப்படி வாட்ச் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மூவ் ஆகுறது இந்த டைப்ஸில் தான் மூவ் ஆகும். ஒன்று எக்ஸ்பேன்ஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லைக் ஒரு ஒரு பாட்டம்ல இருந்து டாப்புக்கு மூவ் ஆகுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் வச்சு சொல்லணும்னா, ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பிரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது பேர் வந்து எக்ஸ்பான்ஷன். அண்ட் தென் ரீட்ரேஸ்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட்னா
அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் கீழ வந்துட்டு அகைன் அந்த ஒரிஜினல் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகும். திஸ் இஸ் a retracement. பட் திஸ் இஸ் நாட் a reversal. அண்ட் தென் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன்னா பிரைஸ் வந்து ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளேயே சாப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்க வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த பாக்ஸ்க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பேர் வந்து கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரிவர்சல். ரிவர்சல் இஸ் லைக் எக்ஸ்பேண்ட் ஆகி முடிச்சுட்டு, மார்க்கெட் வந்து கீழ இறங்குதோ ஆர் ரிவர்ஸ் ஆகி மேல போதோ. இது 2த்துல ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா, அது ரிவர்சல். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். வாட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்? இந்த ஸ்மார்ட் மனி வந்து எப்படி மார்க்கெட்ட பார்க்குறாங்க? நம்ம பார்க்குற மாதிரி பேட்டர்ன்ஸ் அவங்க பார்க்குறது இல்ல. ஹார்மானிக் பேட்டர்ன்ஸ், எலியட் வேவ்ஸ், திஸ் அண்ட் தட். நோ, தே ஆர் நாட் வாட்சிங் நத்திங். தே ஆர் வாட்சிங் ஆர்டர் பிளாக்ஸ். வாட் ஆர் ஆர்டர் பிளாக்ஸ்? இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் நம்ம டீப்பா பிடிஆர்எஸ் பத்தி ஒரு என்ட்ரி எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றத பத்திலாம் படிக்கிறப்போ, ஆர்டர் பிளாக்ஸ்னா என்ன? ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்ன? லிக்விடிட்டி வாய்ட்ஸ்னா என்ன? அண்ட் இன்னும் நெறைய பிடிஆர்எஸ் இருக்கு. இத பத்திலாம் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எத வாட்ச் பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல. வாட் இஸ் லிக்விடிட்டி? இவ்ளோ சொல்லியாச்சு. வாட் இஸ் லிக்விடிட்டி? லிக்விடிட்டினா என்ன? ஸோ, இந்த சார்ட் கீழ நான் எக்ஸாம்பிள்க்கு குடுத்திருக்கிற சார்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தட் லைன் இஸ் பேசிக்கலி ஒரு ரீட்டெயில் ஐடியா ஆஃப் சப்போர்ட். பட் வாட் ஹேப்பன் தேர்? சப்போர்ட் பிரேக் ஆகியிருக்கு. ஆக்சுவலா ஒரு ரீட்டெயில் கான்செப்ட் படி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? பிரைஸ் வந்து கன்டின்யூ ஆகி கீழ போக ஆரம்பிச்சிருக்கணும். பட் வாட் ஹேப்பன்ட் தேர்? இட் ரிவர்ஸ்ட். ஒய்? ஒய் டிட் இட் ரிவர்ஸ்? லெட்ஸ் சி. லெட்ஸ் சி. யாஹ்! இது வந்து யூரோ யுஎஸ்டியோட 1 டே சார்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இந்த சார்ட்ல இருந்து நம்ம வந்து எவ்ளோ லிக்விடிட்டி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்ன்றத பார்ப்போம். லெட் மீ கிளியர் திங்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நீங்க படிச்சிருக்கிற இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஏன் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கத்துக் குடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the only reason I taught you about support and resistance is for you to never use them again in your fucking life. Yes, you should never use support and resistance again. அன்லெஸ் அத நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா மட்டும் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பார்க்கணும். வை? வை வி ஷுட் நெவர் யூஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நம்ம அவ்ளோ பெரிய சர்க்கிள் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மனி, சோ கால்ட் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். இவங்க எல்லாரும் அதே சப்போர்ட் லெவல்ஸ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஸ்மார்ட் மனி, ஆர் தே வாட்சிங் தட்? நோ, தே ஆர் நாட் வாட்சிங் தட். லிக்விடிட்டினா என்னன்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கிளியரா புரியும். லிக்விடிட்டினா ஒண்ணுமே கிடையாது. மனி. மனி இஸ் கால்ட் லிக்விடிட்டி. ஒய் இஸ் மனி கால்ட் லிக்விடிட்டி? ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, அதுக்கு தேவை லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா காசு. காசு இருந்தா மட்டும் தான் ஒரு மார்க்கெட் வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சும்மானாச்சுக்கு ஒரு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோ. தேர் ஹேஸ் டூ பி எ பாயிண்ட். ஒய் ஆர் வி ட்ரேடிங்? மனி. ஸோ இந்த மனி வந்து நமக்கும் தேவை. ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மனிக்கும் தேவை. ஸ்மார்ட் மனிக்கும் தேவை. பட் இத மூவ் பண்ற பவர் யார் கையில இருக்கு? ஸ்மார்ட் மனி கையில இருக்கு. ஸோ வாட் ஆர் தே வாட்சிங்? மனி. அவங்க பார்க்கிறது எல்லாமே மனி. எங்க மனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்மளோட ஸ்டாப் லாஸ், நம்மளோட என்ட்ரி இது எல்லாத்துலயுமே மனி இருக்கு. புரியலையா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. ஒரு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இத வந்து ஐடியாவா வச்சு, நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த சப்போர்ட்ட வந்து பிரைஸ் டேப் ஆகியிருக்கு. ஸோ, வித் தி ஐடியா ஆஃப் இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஐடியால நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். என்னோட என்ட்ரி இது. மை டேக் ப்ராஃபிட் இஸ் வேர் இஸ் ப்ரீவியஸ். வி ஆர் இன் ஆல் டைம் ஹைஸ். சரி, ஃபார் த சேக் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் வந்து இதுதான் என்னோட டேக் ப்ராஃபிட்ன்னு ரேண்டமா சூஸ் பண்றேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ன பண்றேன்? சப்போர்ட். திஸ் இஸ் வெல் புரொடெக்டட் சப்போர்ட் ஜோன். ஸோ, தேர் இஸ் நோ வே மார்க்கெட் வில் பிரேக் திஸ், ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் அ வெல் புரொடெக்டட் சப்போர்ட் ஜோன், ரைட்?
ஸோ நான் இதுக்கு கீழ வந்து ஜஸ்ட் பிலோ திஸ் ஏரியா என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறேன். இப்ப என்ன நடந்திருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன் அப்டின்னா, இதோட பிரைஸ் வந்து 1.15502. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 1.14328. இந்த இடத்த நான் மட்டும் தான் வாட்ச் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான அன்இன்ஃபார்ம்டு ரீட்டெயில் மனி வந்து இந்த சப்போர்ட் ஜோன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இதே ட்ரேட் ஐடியாவ மோஸ்ட்டா எல்லாரும் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரேட் ஐடியாவ எக்ஸாக்ட்டா அவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, பட் இந்த ஸ்டாப் லாஸ அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒய்? பிகாஸ் இட் இஸ் a வெல் புரொடெக்டட் சப்போர்ட் ஜோன். பிரைஸ் வந்து இதுக்கு கீழ போகாது அப்டின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சப்போஸ் அதுக்கு கீழ போச்சுன்னா, மார்க்கெட் வந்து அத கன்டின்யூ ஆகுன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ, தே வில் புட் இந்த இடத்துல அவங்க வாங்குன மனி, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பிரீமியம் ரேஞ்ச்ல வந்து பிரைஸ் வந்து அவங்க வந்து யூரோவ வந்து வாங்கியிருப்பாங்க. வாட் டூ ஐ மீன் பை பிரீமியம் ரேஞ்ச்? நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பேக் வாங்குறீங்க. அந்த பேக் வந்து ஒரு இன்னும் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரேட் இண்டியன் சேல்ல ஒரு ரூ. 300 கிடைக்கும். பட் யூ பாட் தட் பேக் இன் ₹900. ட்ரிபிள் த பிரைஸ், ரைட்? ஸோ தட்ஸ் அ பிரீமியம் பிரைஸ். அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. பை ஆர்டர். லாங் ஆர்டர் மீன்ஸ் பையிங். யூ ஆர் பையிங் அட் திஸ் ஏரியா வித் தி ஐடியா ஆஃப் பிரைஸ் வந்து இதுக்கு கீழ போகாதுன்ற கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. தட் மீன்ஸ் இதுக்கு கீழ போச்சுன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து செல் ஆகும். ஸோ, இதோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வாங்குன 1.15502 அப்படின்ற பிரைஸ்ல நீங்க வாங்குன அந்த குவான்டிட்டி ஆஃப் யூரோ, யுஎஸ்டி வந்து ஒன்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாக்கு போறப்போ ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிடும். தட் மீன்ஸ் யுவர் மனி இஸ் கான். ஒய்? பிகாஸ் யூ ஹேவ் செட் அ ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸோட வேலைய அது பாக்குது. பட் அத எடுக்கிறது யாரு? ஸ்மார்ட் மனி. தட்ஸ் லிக்விடிட்டி ஃபார் தெம். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பிரீமியம் பிரைசிங்ல பர்ச்சேஸ் பண்ணவன் கீழ டிஸ்கவுண்ட்ல குடுக்குறான் அப்படின்னா, ஆப்வியஸ்லி தே வில் கம் அண்ட் டேக் தட். பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் யுவர் மனி. பிகாஸ் இத வந்து ஃபாலோ பண்றதுக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ தே ஆர் வாட்சிங் தட். இந்த இடத்துல இருக்கிற அந்த பல லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்றதுனால என்ன ஆகுது? ஏகப்பட்ட ஸ்டாப் ஆர்டர்ஸ் மார்க்கெட்ல ஃப்ளட் ஆகும். நான் ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 1000 பேர் 1000 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சப்போர்ட் ஜோன நம்பி. என்கிட்ட இருந்து ஒரு ரூ. 1000 சாரி கைஸ் ஸ்லீப் மோட் காட் டர்ன்ட் ஆன். யாஹ்! ஆ என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர்ட்ட இருந்தும் ரூ. 1000 அவன் எடுத்தான்னா, தட் இஸ் லிக்விடிட்டி. தட்ஸ் த லிக்விடிட்டி தட் ஃபியூல்ஸ் த மார்க்கெட். அந்த ஸ்டாப் லாஸ எடுக்குறான். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்த உடனே எல்லாரோட ஸ்டாப் லாஸும் மார்க்கெட்ல ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகுறது மூலமா என்ன ஆகும்? மார்க்கெட்ல ஏகப்பட்ட செல் ஆர்டர்ஸ். ஸோ, பை த ஐடியா ஆஃப் ரீட்டெயில் லாஜிக். ரீட்டெயிலோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷர்னால மார்க்கெட் மேல போகுது. மார்க்கெட்ல வந்து நெறைய பேர் நெறைய பர்ச்சேஸ் பை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். பட் நெறைய பேர் செல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, பிரைஸ் வந்து கீழ வரும்ன்றது தான் ரீட்டெயில் லாஜிக். பட் இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகும்போது, இந்த இடத்துல வாங்குனவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல செல் ஆகிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸால. So, if that is really a selling pressure, price should actually go down from here. But what did it do? It reversed your fucking ass up. Why? Because இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இங்க ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ரீட்டெயில் ஐடியா ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பிரைஸ் ப்ரோக் த சப்போர்ட் லெவல், வி ஷுட் பி லுக்கிங் ஃபார் ஷார்ட் ட்ரேட்ஸ். ஒய்? பிகாஸ் ஒரு கீ சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிருக்கு. இங்கருந்து பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் கன்டினியூஸா கீழ தான் போப்போதுன்ற ஒரு ரீட்டெயில் ஐடியாவ ஸ்மார்ட் மனி அட்வான்டேஜா யூஸ் பண்ணிப்பாங்க. ஹவ்? இந்த இடத்துல நீங்க வந்து டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆல்ரெடி நீங்க வந்து பிரீமியம்ல பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணியாச்சு ஸ்டாப் லாஸ் மூலமா. So, now you have the idea of going downwards. In what if it could go what if it could reach this support level இந்த மாதிரி ஐடியாஸ்ல you will start looking for short setups. நீங்க என்ன பண்ணுவீங்க?
இங்கேருந்து ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுப்பீங்க. வாவ்! வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா. ரைட். சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிருக்கு. ஐ ஹேவ் பிக்ட் த ஃபக்கிங் டாப் ஆஃப் த மார்க்கெட். பாட்டம கேட்ச் பண்ண போறேன். டாப்ல வித்து பாட்டம்ல பை பண்ணி நான் வந்து ஒன் டேல பில்லியனர் ஆக போறேன். தட்ஸ் த ஃபக்கிங் பியூட்டி ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நோ. இட்ஸ் கோயிங் டூ ரிவர்ஸ் யுவர் ஃபக்கிங் ஆஸ் அப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரீமியம்ல வந்து வாங்கி டிஸ்கவுண்ட்ல வித்தோமா? அகைன் யூ ஆர் செல்லிங் இன் அ டிஸ்கவுண்ட். ஹவ்? ஷார்ட் ஆர்டர்ஸ் ஆர் பேசிக்கலி selling at a higher price and buying at a lower price. But price has already came down to a discount. பட் சப்போர்ட் ரீட்டெயில் லாஜிக்ஸ் உங்களுக்கு அது சொல்லிக் குடுக்காது. இது பிரீமியம், இது டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் குடுக்காது. ஆல் தே டீச்சஸ் இஃப் இட் பிரேக்ஸ் திஸ் லைன் யூ ஷுட் பை இட். இஃப் இட் பிரேக்ஸ் திஸ் லைன் யூ ஷுட் செல் இட். நோ, தட்ஸ் நாட் ஹவ் த மார்க்கெட்ஸ் வொர்க். இந்த இடத்துல நீங்க கீழ வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் ஆர்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா, எஸ் யூ சோல்ட் இன் அ டிஸ்கவுண்ட் அண்ட் தென் பிரைஸ் வந்து இந்த இடத்துல நீங்க ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் வி டுக் அ செல் ஆர்டர் ஹியர்ன்னு வச்சுப்போம். பிகாஸ் பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் கீழ போகுன்ற ஒரு ஐடியால நான் இங்க ஒரு செல் ஆர்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வுட் பி இந்த சப்போர்ட் ரீட்டெயில் ஐடியா ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஒன்ஸ் ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவல் பிகம்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ, ஐ புட் மை ஸ்டாப் லாஸ் அபவ் ஹியர் அண்ட் மை டேக் ப்ராஃபிட் அட் ஹியர். வாட் டிட் இட் ஹேப்பன்? இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. வாவ்! இட் ஃபீல்ஸ் சோ நைஸ். பிரைஸ் வந்து கீழ இறங்கிட்டே போகுதுல்ல. பட் தென் வாட் ஹேப்பன்ட்? மேல போயிருச்சு. ஒய்? பிகாஸ் யூ சோல்ட் அட் அ டிஸ்கவுண்ட் அண்ட் பையிங் அட் அ பிரீமியம். நான் எங்க பை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். யுவர் ஸ்டாப் லாஸ் டூ இட்ஸ் ஜாப். ஒரு ஷார்ட் ஆர்டர்ல ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கவுண்ட்ல வாங்கி பிரீமியம்ல சாரி டிஸ்கவுண்ட்ல வித்து பிரீமியம்ல வாங்கிரும். ஸோ, யூ காட் ஃபூல்டு ட்வைஸ். இந்த இடத்துல நீங்க வந்து பிரீமியம்ல வாங்கி டிஸ்கவுண்ட்ல வித்தீங்க. அண்ட் அகைன் யூ சோல்ட் அட் அ டிஸ்கவுண்ட் அண்ட் பாட் அட் அ பிரீமியம். தட்ஸ் யுவர் லிக்விடிட்டி ஃபோக்ஸ். இதுதான் லிக்விடிட்டி. இந்த மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணி நம்மளோட லிக்விடிட்டிய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ட வந்து ஃபியூவல் பண்ணி algorithmically price moves. How is algorithmically price moves? Because இது வந்து ஒரு பையிங் பிரஷர்னாலயோ, செல்லிங் பிரஷர்னாலயோ மூவ் ஆகுற மார்க்கெட்டா இருந்ததுன்னா, ஒரு டைம் பிரைஸ் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ ட்ரிகர் பண்றப்போ, தேர் ஷுட் பி a lot of momentum coming in. But we don't see that usually. We always see price reversing up against your ass. Why? Because market is algorithmically engineered to take your liquidity. உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை algorithmically எடுக்கிறதுக்காக it is fucking rigged and it is fucking coded. Everything is fucking programmed. உங்களோட லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து அகைன் அடுத்த லிக்விடிட்டியை தேடி போக ஆரம்பிச்சிரும். இங்க இருந்து அடுத்த லிக்விடிட்டி என்ன? இந்த ஏரியா. பிகாஸ் ரீட்டைல் ஐடியா டீச்சர்ஸ் இந்த ஸ்விங் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இப்போ மாறிடுச்சு. ஸோ பிரைஸ் இஸ் நவ் ரீச்சிங் ஃபார் தட். அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல இங்க என்ட்ரி எடுத்தவன்லாம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான். இட் இஸ் கோயிங் டு டேக் தட். It is take that liquidity and then it is going to continue moving downwards or upwards. We don't know. But it always looks for a liquidity. It always looks for a liquidity. நான் வந்து எந்த சார்ட்டையும் செரி பிக் பண்ணல. இது வந்து எங்கேயும் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு என் கான்செப்ட்ட வொர்க் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த சார்ட்டையும் எடுக்கல. திஸ் இஸ் லைவ் மார்க்கெட். நீங்க இன்னைக்கு சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். திஸ் இஸ் யூரோ யுஎஸ்டி டெய்லி சார்ட். Go and look at your own chart. You will see this stuff. You will see this stuff happening again and again every single time. Support level, break, reversal. Why do it happen? Resistance level, break, reversal. Everything is fucking engineered, bro. Everything is engineered. I'll show you another chart example. Yeah. Retail idea of support, break, and then going up.
தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டும் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நான் ஆப்போசிட் சைட்ல ட்ரேட் எடுக்குவான்னு கேட்டீங்கன்னா, நோ. யூ ஷுட் நாட் ஃபைண்டிங் ட்ரேட்ஸ் நவ். பிகாஸ் நான் இன்னும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரல. அண்ட் இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து எங்க போகும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தரல. ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் செட்டப்ஸ் ஃபார் நவ். ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் ரைட் லிக்விடிட்டி வாய்ட்ஸ். லிக்விடிட்டி பூல்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. டோன்ட் டேக் தட் ஆஸ் அ பேட் வேர்ட். பட் லிக்விடிட்டி பூல்ஸ் இன் த சென்ஸ் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி இருக்கு. இத எப்படி நான் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் அட் யுவர் டெய்லி சார்ட். ஆஸ் ஆல்வேஸ் டாப் டவுன் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ லுக் அட் யுவர் டெய்லி சார்ட் அண்ட் தென் மார்க் அவுட் கீ லிக்விடிட்டி லெவல்ஸ். நாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். லிக்விடிட்டி லெவல்ஸ். எங்கெங்க பிரைஸ் வந்து எங்கெங்க மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கு. இஃப் யூ ஹேவ் ட்ரேடட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன் தட் லெவல், நீங்க வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றவரா இருந்தா, எந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ வைப்பீங்க? திங்க் அபவுட் தட். அண்ட் மார்க்கெட் ஹஸ் அ ஃபக்கிங் லிக்விடிட்டி லெவல். Market as a liquidity level, and then note what happens when price reaches that level. பிரைஸ் அந்த இடத்த டச் பண்றப்போ என்ன நடக்குதுன்றத நோட் பண்ணுங்க. பிரைஸ் எப்படி ரிவர்ஸ் ஆகுதா? இல்ல அகைன் கன்டின்யூ ஆகுதா? ஏன் கன்டின்யூ ஆகுது? கன்டின்யூ ஆனா என்ன ரீசன்? இஃப் இட் ஸ்டில் கன்டினியூஸ், தேர் இஸ் அன் இம்பேலன்ஸ் இன் த மார்க்கெட். வாட் இஸ் அன் இம்பேலன்ஸ்? இம்பேலன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் வந்து எவ்ரி டைம், எவ்ரி சிங்கிள் கேண்டில் will be offered equally to buyers and sellers. What do I mean by that? ஒரு 1 மினிட் கேண்டில் இருக்கட்டும், இல்ல ஒரு 5 மினிட் கேண்டில் இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை பெர்சனல் சார்ட். ஸோ லெட்ஸ் கோ பேக் டூ அ கிளீனர் ஒன். யாஹ்! இந்த மாதிரி ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலான பிரைசிங் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பையர்ஸ்க்கும், செல்லர்ஸ்க்கும். ஸோ தட்ஸ் அ பேலன்ஸ்டு மார்க்கெட். அதுதான் நம்ம வந்து பேலன்ஸ்டு மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். எ எதனால எப்படி நமக்கு அது தெரியும்? ஒரு பையருக்கும், செல்லருக்கும் ஈக்குவலான பிரைஸ் ஆஃபர் ஆகியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச பாருங்க. இது வந்து ஒரு அப் க்ளோஸ் கேண்டில். பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருக்கு. இவ்ளோ ஹை போயிருக்கு. இவ்ளோ கீழ வந்திருக்கு. அண்ட் தென் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பையர்ஸ்க்கு பிரைஸ் ஆஃபர் ஆகியிருக்கு. ஹையர் பிரைஸஸ் அண்ட் தென் செல்லர்ஸ்க்கு லோவர் அண்ட் லோவர் பிரைஸஸ் ஆஃபர் ஆகியிருக்கு. அல்காரிதமிக்லி. நோட் தட் பாயிண்ட். அல்காரிதமிக்லி, நாட் பையிங் அண்ட் செல்லிங் பிரஷர். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆன பிரைஸ் வந்து இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க. இதுவரைக்கும் பையருக்கு பிரைஸ் ஆஃபர் ஆகியிருக்கு. அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டில்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் வாட்ச் தீஸ் 3 கேண்டில்ஸ். ஐ வாண்ட் டூ டேக் யூர் அட்டென்ஷன் இன்டு தீஸ் 3 கேண்டில்ஸ். இந்த 3 கேண்டில்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஈக்குவலா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு ஆஃபர் ஆகியிருக்கா? ஒரு பையிங் கேண்டில் அண்ட் தென் இந்த இடத்துல செல்லர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? பட் இந்த இடத்துல பாருங்க. தேர் இஸ் அ கேப். இந்த இடத்துல பையர்ஸ்க்கு ஆஃபர் ஆகியிருக்கு. அண்ட் செல்லர்ஸ்க்கு பிரைஸ் வந்து இதுவரைக்கும் தான் ஆஃபர் ஆகியிருக்கு. வேர் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த பிரைஸ்? திஸ் இஸ் வாட் இட்ஸ் கால்ட் அன் இம்பேலன்ஸ். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அடுத்த கேண்டில இம்மீடியேட்டா ஒரு பஞ்ச் டவுன் பேலன்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் புஷிங் அப்வர்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் இம்பேலன்ஸ். மார்க்கெட்ல வந்து இது ஏகப்பட்டது இருக்கும். இந்த மாதிரி இம்பேலன்ஸஸ் தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் அ ஃபேர் வேல்யூ கேப். ஏன்னா, இது ஏன் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்றோம்னா, பிரைஸ் வந்து ஒரு சைட் ஆஃப் அ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஃபேரான வேல்யூ கிடைச்சிருக்கு. இன்னொரு சைட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஃபேர் வேல்யூ கிடைக்கல. ஸோ தட்ஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். திஸ் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். திஸ் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு கேப் கிரியேட் ஆகுறது வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். அண்ட் நோட்டீஸ் ஹவ் பிரைஸ் ரியாக்ட்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஃபேர் வேல்யூ கேப். இட் டச்சஸ், இட் கிஸ்ஸஸ் அண்ட் தென் ரிவர்ஸ். இட் கிஸ்ஸஸ் அண்ட் தென் ரிவர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு மார்க்கெட்டோட இம்பேலன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில் வரும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வில் ஸ்டார்ட் கோயிங் அப்வர்ட்ஸ் ஆர் லோ ஆர் டவுன்வர்ட்ஸ் இஃப் இட்ஸ் எ செல் சைட் ஃபேர் வேல்யூ கேப். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் செட்டப்ப நம்ம வந்து இப்போ பிராக்டிகலா பார்ப்போம் எங்க இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட்
எக்ஸ்பான்ஷன். வாட் டு ஐ மீன் பை எக்ஸ்பான்ஷன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸ்பான்ஷன். இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பான்ஷன். அண்ட் தென் பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் கீழ வந்துட்டு அகைன் மேல போயிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்றதுக்காக பிரைஸ் வந்து கீழ வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் திஸ் இஸ் கன்சாலிடேஷன். இது எதுவுமே செர்ரி பிக்டு கிடையாது. இது எல்லாமே லைவ் சார்ட்ஸ்ல அப்படியே நான் பார்க்க பார்க்க பண்ணிட்டு இருக்கிறது. இந்த சர்டைன் ரேஞ்ச்குள்ளேயே பிரைஸ் வந்து கன்டினியூஸா ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் கன்சாலிடேஷன். அண்ட் வேர் டு வி ஃபைண்ட் அ ரிவர்சல்? யா, திஸ் இஸ் அ ரிவர்சல். Why did it reverse? For liquidity. என்ன லிக்விடிட்டி இருக்குங்க? இவங்களோட லிக்விடிட்டி, இவங்களோட லிக்விடிட்டி அண்ட் தென் இந்த இம்பேலன்ஸ். இது எல்லாமே ஒரே டைம்ல ஃபில் பண்ணிட்டாங்களா? இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க, இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க, இந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் அப்வர்ட்ஸ் அகைன் அண்ட் தென் லோவர் அகைன். இந்த இடம் திஸ் பிகம்ஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ வந்திருக்கு. பட் why did price come again for a lower low? Because இனிஷியலா இந்த இடத்துல லாங் பொசிஷன்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கம்ஃபர்டபிள் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணுவாங்க. அவங்களோட ரிஸ்க்க ரெடியூஸ் பண்றதுக்காக தே வில் மூவ் தேர் ஸ்டாப் லாஸ் டூ அ ரீசன்ட் ஸ்விங் லோ. தட் இஸ் சோ கால்ட் அஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட் லெவலுக்கு அவங்களோட ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராஃபிட்ஸ மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் பிரைஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்ப லிக்விடிட்டி. பிகாஸ் பிரைஸ் வாண்ட்ஸ் டூ கோ பிரீமியம். இன்னும் பிரீமியம் போயிட்டே இருக்க பிரைஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வந்து ஷார்ட் டெர்ம் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற லிக்விடிட்டிய வாட்ச் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கு. இது 2த்தையுமே வந்து பிரைஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு, வாட் பிரைஸ் வில் டூ இஸ் ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் பிரீமியம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இட் வில் டேக் திஸ். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணவங்க எல்லாருமே தே ஆர் ஆல் நாக்ட் அவுட் ஆஃப் த மார்க்கெட் ரைட் நவ் அண்ட் பிரைஸ் அண்ட் தே வில் திங்க் த பிரைஸ் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். பட் வாட் டிட் இட் டூ? இந்த செல் சைடு இம்பேலன்ஸ பிரைஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டு அகைன் பிரைஸ் வென்ட் டவுன்வர்ட்ஸ் டு திஸ் சப்போர்ட் லெவல் ஆர் ட்ரெயில்டு ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு அகைன் மார்க்கெட் மூவ்ட் அப்வர்ட்ஸ். ஏன் இந்த இடத்துல அப்வர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஷார்ட் போனவங்க எல்லாருக்குமே இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. பிரைஸ் எக்ஸாக்ட்டா அந்த இடத்த எடுத்துட்டு அகைன் இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் டுடேஸ் மார்க்கெட். நான் எந்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு சொல்லி தரல. இதுல என்ட்ரி பேட்டர்ன் இதுதான் உங்களுக்கு சொல்லி தரல. ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரல. எதுவுமே இல்ல. ஜஸ்ட் திஸ் இஸ் டேப் ரீடிங். மார்க்கெட் வந்து இப்படிதான் புக் ஆகும் பிரைஸ். ஒரு லிக்விடிட்டிய நோக்கி மட்டும் தான் மார்க்கெட் புக் ஆகும். இது எதுவுமே வந்து செர்ரி பிக்டு கிடையாது. திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. இத நீங்க ஒரு நாளும் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே பேட்டர்ன் மார்க்கெட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். டோன்ட் டேக் மை வேர்ட் ஃபார் இட். கோ அண்ட் லுக் பேக் இன்டூ யுவர் சார்ட்ஸ். நாளைக்கு சார்ட்ட நீங்க பார்க்க தேவையில்ல. நாளான்னைக்கு சார்ட்ட நீங்க பார்க்க தேவையில்ல. கோ பேக் இன்டூ யுவர் ப்ரீவியஸ் சார்ட். ஜஸ்ட் ஸ்க்ரோல் டூ யுவர் லெஃப்ட் சைட். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபக்கிங் டேட்டா. டேட்டாக்கு பஞ்சமே இல்ல இந்த காலத்துல. நீங்க எவ்ளோ டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். வருஷக்கணக்கான டேட்டா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட். ஆர் யூஸ் திஸ் ரீப்ளே திங். ரீப்ளே பண்ணி பாருங்க. பிரைஸ் கீ லிக்விடிட்டி ஏரியாஸ்ல வரப்ப என்ன நடக்குதுன்றத பாருங்க. அண்ட் இன்னும் மேஜரான லிக்விடிட்டி எங்க இருக்கும்? அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ மேஜர் லிக்விடிட்டி ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ். வாட் இஸ் ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ்? நீங்க வந்து ஒரு டெய்லி கேண்டில் எடுத்துக்கோங்க. டெய்லி கேண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை. இது வந்து ஒரு மேஜர் லிக்விடிட்டி ஏரியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துக்கு ஹை வந்து அது வந்து ஒரு ரீட்டெயில் ஐடியா ஆஃப் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அந்த இடத்துல நெறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். கீழ நெறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். பிரைஸ் இஃப் புல்லிஷா இருந்தா கண்டிப்பா
பிரைஸ் வந்து அடுத்த நாளோட லிக்விடிட்டிய எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. So previous day highs and lows are a major liquidity level, and intraday liquidity levels are session highs and lows. What are session highs and lows? ஒரு ஏசியா செஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் செகண்ட். ஏசியா செஷன் இது. இஃப் யூ வாண்ட் மோர் கன்வீனியன்ட் டைம் ஜோன்ஸ் இங்க வந்து நீங்க நியூயார்க் மாத்தி வச்சுக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் ட்ரேடிங் வில் பி ஆன் நியூயார்க் டைம். நியூயார்க் டைம்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் ஸ்மார்ட் மணி ஆப்பரேட்ஸ் ஆன் நியூயார்க் டைம். நியூயார்க் டைம் 8 பிஎம்க்கு ஏசியா செஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் ஏசியா செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு லிக்விடிட்டி லெவல். அண்ட் லண்டன் செஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 AM நியூயார்க் டைம் to 8:45 AM நியூயார்க் டைம் அகைன். அண்ட் தென் 9:30 AMக்கு நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும். இட் கோஸ் அப் டு 4:30 PM. 4:30 PM. இந்த ரேஞ்சஸ்ல இந்த சர்டைன் டைம் பீரியட்ல நடக்கிற ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் க்ரூஷியல். இந்த மாதிரி க்ரூஷியலான செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இன்ட்ராடே மீன்ஸ் ஒரு நாளுக்குள்ள இன்னைக்கு நாளோட லிக்விடிட்டி ஜோன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ராடே லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் ஹைஸ் அண்ட் லோஸை நீங்கள் வந்து மார்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு மார்க் அவுட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துக்கு வரப்போவும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பாருங்க. ஒரு செஷன் ஹை எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒரு ப்ரீவியஸ் டே ஹை எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ரியாக்ட் ஆகுது, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ரியாக்ட் ஆகுது, ப்ரீவியஸ் மந்த் ஹை மட்டும் இல்லை லோ இந்த மாதிரி இட் அப்ளைஸ் டு ஐதர் வேஸ். ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்து உங்களோட சார்ட்ஸில் நீங்கள் வந்து அனோட்டேட் பண்ணுங்க. அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களோட ஜேர்னலில் போட்டு வைங்க. பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஜேர்னல் பண்ணி வைங்க. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிருக்குன்றத ஜேர்னல் பண்ணி வைங்க. பிகாஸ் இட் வில் ஹெல்ப் யூ லைக் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த க்ரூஷியல் லிக்விடிட்டி லெவலில் நீங்கள் அதே மாதிரி பார்க்குறப்போ யூ வில் ஹேவ் அன் ஐடியா. இதை நம்ம அன்றைக்கி ஜேர்னல் பண்ணுமே அப்போ மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீ லிக்விடிட்டி ஏரியாஸை நீங்கள் எடுத்துட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வி வில் பி லுக்கிங் ஃபார் ஹவ் டு டேக் ட்ரேட்ஸ் அண்ட் வி வில் லுக் ஃபார் எக்ஸிக்யூஷன்ஸ் அண்ட் பிடிஆர்எஸ் இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்ப்போம். நான் வந்து புரோக்கர்ஸ் பற்றி பேசுகிறதா சொல்லி நான் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இப்போ புரோக்கர் பற்றி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் புரோக்கர்ஸ் பற்றி நான் இப்போயே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் புட்டிங் ரியல் மணி ஜஸ்ட் நவ். இப்போவே நீங்கள் வந்து புரோக்கர்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு உள்ளே போய் ரியல் மணி டெபாசிட் பண்ணுறதை நான் என்கரேஜ் பண்ண ஆசைப்படல. ஸோ லெட்ஸ் கீப் இட் ஆல் இன் அ டெமோ அக்கௌண்ட் ஃபார் now, and then we will move into a real account. So that's all for today, and I'll see you in next week, guys. Thank you. Bye bye.